Welcome students. Computer application chapter 2 part 2 we are going to start. So in last class part 1 we have seen in ADOBE PageMaker the different parts of the window and the introduction we have seen, and then what are the different tools that can be used. And in this class we are going to see about text block. So text block is the place which contains the text what you are typing in ADOBE PageMaker. This is the answer you have to write, students. What is a text block? It contains the text you type, paste or import. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போய் ஒரு டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அது இருக்கிற இடம். இல்லைன்னா ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு பேஜ் மேக்கருக்கு நம்ம டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து போடலாம். அது இம்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கிற இடம் அதுதான், அந்த பாக்ஸ் தான் டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெக்ஸ்ட் சாதாரணமாக பார்க்குறப்போ இப்போ இது ஒரு டெக்ஸ்ட், இதை சுற்றிலையும் ஒரு இது இருக்கும், பார்டர் இருக்கும், அது நமக்கு தெரியாது. எப்போ நமக்கு அந்த டெக்ஸ்ட் பிளாக் தெரியும், அந்த பார்டர் தெரியும்னா பாயிண்டர் டூல் இருக்கு இல்லையா, நம்ம டூல் பாக்ஸில் வி ஹாவ் சீன் திஸ் டூல் பாக்ஸில் பாயிண்டர் டூல் வச்சு நமக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறப்போ வி கேன் see the border of the text block. இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் பிளாக்கை சுற்றி பார்டர் இருக்கிறது தெரியும். நார்மலாக அந்த டெக்ஸ்ட் பிளாக்கோட பார்டர் தெரியாது. Now you have to write down the answer. What is the text block? This is the 2 lines you have to write. A text block contains the text which is typed or pasted or imported. இந்த டெக்ஸ்ட் பிளாக்கை க்ரியேட் பண்ணுறது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று என்ன பண்ணலாம், click and drag the text tool on the page or paste board. டெக்ஸ்ட் டூல் இல்லை, இங்கே இருக்குது பாருங்கள், டெக்ஸ்ட் டூல் இருக்குது இல்லையா, பார்த்தோம் இல்லையா. இந்த டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம் பேஸ்ட் போர்ட்லேயோ, இல்லைன்னா நம்ம எந்த இடத்துல டைப் பண்ணுமோ அந்த இடத்துக்கு இந்த டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் யூ ஹாவ் டு டைப், நமக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணணும், அவ்வளோதான். இன்னொன்று என்னென்னா லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான்னு ஒன்று இருக்குது. அது எந்த இடத்துல இருக்கோ அது வரப்போ அதை நம்ம எந்த இடத்துல கிளிக் பண்ணி வேணாலும் நம்ம டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒன்று டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வேணுங்கிற இடத்துல டைப் பண்ணிக்கலாம். another, so you have to click and drag the text tool on the page or the pasteboard and then type. This is one way. Another way what we can do, and the loaded text icon அது எப்படி இருக்குன்னா I'll show you now. Wait. சரி, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான். இதை நம்ம எந்த இடத்துல வேணாலும் கிளிக் பண்ணி நமக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை, அது எப்போ வரும்ன்ட்டு நம்ம ஃபர்தர் டாபிக்ஸ் வரப்போ உங்களுக்கு அது தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். இப்போ அந்த ஐக்கான் எப்படி இருக்குன்னு மட்டும் ஜஸ்ட் at this moment you should know. So these are the 2 methods you can create the text block. What are the 2 methods? One, you can click the text tool and drag into the page and type. Another thing, you can click the loaded text icon on the empty column or page and we can type. இப்போ இந்த டெக்ஸ்ட் பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட் ஸ்டெப்ஸ் இதை கேட்பாங்க 3 மார்க்ஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செலக்ட் த டெக்ஸ்ட் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ். டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப் இந்த எம்டி ஏரியாவில் எங்கே வேணாலும் நம்ம கிளிக் பண்ணால் அந்த கர்சர் எப்படி மேரோ மார்க்காக இருக்கிறது எப்படி மாறும்னா இந்த மாதிரி ஐபீம், இங்கே பாருங்கள், இதுதான் ஐபீம், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அதாவது இந்த டெக்ஸ்ட் டூல் இங்கே கிளிக் பண்ணி நம்ம இங்கே ட்ராக் பண்ணுறோம், ட்ராக் பண்ணால் அந்த டெக்ஸ்ட் ஆரோ மார்க் எப்படி ஆகும், ஐபீமாக சேஞ்ச் ஆகும். நவ் யூ ஹாவ் டு டைப், யூ ஹாவ் டு இன்சர்ட் த டெக்ஸ்ட். இதுதான் ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கு க்ரியேட் ஆகும். டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் அந்த இது இருக்குது இல்லையா, இந்த ஓரத்தில் தான் வரும், லெஃப்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் பிளாக்கில் தான் அந்த இன்சர்ஷன் பாயிண்ட் வரும். அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண டைப் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் பிளாக் இப்படி தான் இருக்கும். அதனோட பார்டர் வில் பி லைக் திஸ். அந்த செலெக்ஷன் டூல் இருக்கு இல்லையா, பாயிண்டர் டூல் வச்சு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணால் அந்த டெக்ஸ்ட் பிளாக்கோட பார்டர் இந்த மாதிரி இருக்கும். இது அப்பர் ஹேண்டில், இது லோயர் ஹேண்டில்னு சொல்லுவோம், ஆர் விண்டோ ஷேட்னு சொல்லலாம். இதெல்லாம் இது திஸ் இஸ் அ ஹேண்டில். இங்கே கார்னர் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டெக்ஸ்ட் பிளாக்கோட சைஸை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் கிரியேட் த டெக்ஸ்ட் பிளாக். தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ், 3 steps. வாட் ஆர் த 3 steps? First step, click the text tool. Second step, on an empty area of the page or pasteboard, click the I-beam where we want to insert the text.
அப்போ it will create the text block. The insertion point will be moved to the left of the text block and we can start typing. இது one way. This is how you can create the text. இப்போ இந்த text block ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணோன்னா அதனோட சைஸ் சேஞ்ச் பண்ணாமல் மூவ் பண்ணோன்னா இந்த டெக்ஸ்ட் பிளாக்குக்குள்ளே டெக்ஸ்ட் பிளாக் இப்படி தான் இருக்குன்னா இதுக்குள்ளே எங்கே வேணாலும் இதுதான் டெக்ஸ்ட் பிளாக் இல்லையா, இதுக்குள்ளே எங்கே வேணாலும் கர்சரை வச்சுட்டு அப்படியே we have to drag. This is how you can change move the text block from one place to another place. Similarly, இதனோட சைஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம். அது என்ன பண்ணணும்னா இந்த பாட்டம் ஹேண்டில் இருக்கு இல்லையா, அது வேண்டாம், இந்த சைடு கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னரில் வச்சு இப்படி ட்ராக் பண்ணலாம், சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மேலே ட்ராக் பண்ணால் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். லைக் தட் யூ கேன் சேஞ்ச் மூவ் த டெக்ஸ்ட் பிளாக் பார்த்தோம். ரீசைசிங் த டெக்ஸ்ட் பிளாக்குக்கு the handles என்னன்னு சொல்லுவோம், இந்த ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணி இங்கே இருக்க ஹேண்டில் இங்கே இருக்க ஹேண்டில் they are called window shade. This handle they are called, இங்கே ஒரு ஹேண்டில் டூ ஹேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, above two handles above and below the text block are called what is the name, window shade. அப்புறம் இந்த ஹேண்டிலில் டார்க் ஸ்கொயர் ஆன் போத் சைட் ஆஃப் த ஹேண்டில் இருக்கும், இங்கேயும் பாட்டம் ஹேண்டில் அப்பர் ஹேண்டில் ரெண்டுலேயுமே இந்த ஹேண்டில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சைஸை மாற்றுவோம். எப்படி பண்ணணும், அந்த பார்டர் இருக்கு இல்லையா, கிளிக் த ஃபஸ்ட்டு ரீசைஸ் த பாயிண்டர் டூல் கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஆர் ரைட் கார்னர் ஆஃப் த ஹேண்டில் ஆன் த பாட்டம் ஆஃப் த டெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ட்ராக். இப்போ பாருங்கள், இந்த லெஃப்ட் கார்னர் ஆர் ரைட் கார்னரில் வச்சு we have to just drag. எவ்வளோ வேணாலும் ட்ராக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இஃப் யூ மூவ் அப் த சைஸ் ரெடியூஸ் ஆகும் இல்லையா, பட் இஃப் த டெக்ஸ்ட் வாட் யூ ஹாவ் டைப்ட் இஸ் மோர் அப்படிங்கிறப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ரெட் கலர் ஷேடு தெரியும். இந்த பாட்டம் ஹேண்டிலில் இங்கே இருக்குது இல்லையா, எ ரெட் ட்ரையாங்கிள் அட் த பாட்டம் விண்டோ ஷேட் மீன்ஸ் தட் தேர் இஸ், இதில் இப்போ வியூ ஆகிற டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் சில டெக்ஸ்ட் ஹைட் ஆகிருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து இது சைஸ் இப்படி ட்ராக் பண்ணுறீங்க இன்க்ரீஸ் ஆகும், அதே இப்படி உள்ளே ட்ராக் பண்ணுறப்போ சைஸ் என்னாகும், ரெடியூஸ் ஆகிடும். ரெடியூஸ் ஆகிறப்போ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெட் ஹேண்டில், இந்த ஹேண்டிலில் இந்த மாதிரி ரெட் ட்ரையாங்கிள் தெரியும். ரெட் ட்ரையாங்கிள் தெரிஞ்சால் என்ன மீனிங்னா, இந்த டெக்ஸ்ட் பிளாக்கில் இனியும் இன்விசிபிளாக டெக்ஸ்ட் இருக்குது, இட் கண்டெய்ன்ஸ் மோர் டெக்ஸ்ட்னு அர்த்தம். நம்ம என்ன, இஃப் யூ வாண்ட் டு சி ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி அதனோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தென் இப்போ இந்த ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ இந்த பிளேஸ் த கர்சர் அந்த இந்த பாட்டம் ஹேண்டிலில் வச்சுட்டு இப்படி மேலே கொண்டு போகிறீங்க, அப்போ என்ன ஆகும், இந்த ட்ரையாங்கிள் வருமா. when you release the bottom handle, ஏதாவது இப்போ இந்த இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெட் ட்ரையாங்கிள் தெரியல, டெக்ஸ்ட் பிளாக்கோட சைஸ் இவ்வளோ தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கார்னரில் வச்சு ட்ராக் பண்ணி யூ ஆர் பிரிங்கிங் இன்சைட் ஸோ தட் த டெக்ஸ்ட் பிளாக் சைஸ் வில் கெட் வாட் ஹேப்பன், ரெடியூஸ் ஆகிடும். at that case you can see the red triangle in the bottom handle. now what you have to do now, அதில் வச்சு நம்ம கர்சரை இந்த ஹேண்டிலில் இந்த இதில் வைக்கணும். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் வரும். இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். பொசிஷன் வேர் த செகண்ட் பார்ட் அண்ட் கிளிக், எங்கே வேணுமோ அங்கே வச்சு கிளிக் பண்ணி நம்ம அந்த இது என்ன ஆகிடும், அந்த டெக்ஸ்ட்டு அங்கே இருந்த ஸ்ப்ளிட் ஆனது இங்கே வந்துடும். Could you understand the students? Once again I shall tell you, ஒரு ஸ்ப்ளிட் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்டர் டூலை வச்சு செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இது ஹேண்டில் வருமா, இதை வந்து இன்சைடு மூவ் பண்ணால் டெக்ஸ்ட் பிளாக்கோட சைஸ் ரெடியூஸ் ஆகிடும். ரெடியூஸ் ஆனால் இந்த ரெட் ட்ரையாங்கிள் வரும். இந்த ரெட் ட்ரையாங்கிள் வந்ததும் இங்கே வச்சு கிளிக் பண்ணால் லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் வரும். அந்த லோடட் டெக்ஸ்ட் ஐக்கானை நம்ம எந்த பிளேஸில் வச்சு கிளிக் பண்ணால் அந்த இடத்துல அந்த ஸ்ப்ளிட்டான பிளாக் வந்துடும், செகண்ட் பார்ட்டு அங்கே வந்துடும். இதை மறுபடியும் ஜாயின் பண்ணணும். இந்த ஸ்ப்ளிட் பண்ண பிளாக்கை ஹவு டு ரீஜாயின், தீஸ் ஆர் த டூ மெத்தட்ஸ். பிளேஸ் த கர்சர் ஆன் த பாட்டம் ஹேண்டில் ஆஃப் த செகண்ட் டெக்ஸ்ட் பிளாக்கோட கீழே இருக்கு இல்லையா, பாட்டம் ஹேண்டில் வச்சுட்டு இதை என்ன பண்ணணும், கிளிக் அண்ட் ட்ராக் த பாட்டம் ஹேண்டில் அப் டு த டாப், மேலே கொண்டு வரணும். ஓகே, then place the cursor on the bottom handle of the first text block and இங்கே வச்சு விட்டு இதை வந்து இங்கே கொண்டு வரணும். click and drag the bottom handle down if necessary. இதுதான். ஸோ செகண்ட் டெக்ஸ்ட் பிளாக்கோட பாட்டம் ஹேண்டில் கிளிக் பண்ணி we are bringing up.
டாப்புக்கு கொண்டு வரும். drag the bottom handle up to the top. இல்லைனா இங்கே இருக்கிற bottom handle click பண்ணி you are bringing up here. Click and drag the bottom handle down if necessary. இதை வந்து இப்படி கொண்டு வந்து இங்கே கொள்ளலாம், இல்லைன்னா இங்கே கீழே இருக்கிறத இப்படி கொண்டு வந்து we can bring to the top. இதை rejoining the split block. இப்போ ஒரு டெக்ஸ்ட், இம்பார்ட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு அடுத்த டாபிக் என்னென்னா, வேறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்டில் நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து இங்கே கொண்டு வரணும். வேறு அப்ளிகேஷன்லேருந்து நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு இஃப் யூ வாண்ட் டு பிரிங் த டெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கிளிக் த மெனு ஆப்ஷன் ஃபைல் பிளேஸ். ஃபைல் பிளேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா you will get the dialog box, place dialog box. It will be like that. So here you have to select the file which you want to import. Then click open. Click பண்ணந்தோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா அந்த ஐகான் வந்து இப்படி சேஞ்ச் ஆகும். கர்சர் will change to loaded text icon. இதை வந்து நம்ம எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணால் அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்துடும். இப்போ இது ஒரே பேஜில் சப்போஸ் ஃபிக்ஸ் ஆகாமல், அந்த இஃப் த டெக்ஸ்ட் டு பி பிளேஸ்ட் இஸ் டூ பிக் டு ஃபிட் இன் டு ஒன் பேஜ், வி கேன் பிளேஸ் த டெக்ஸ்ட் இன் செவரல் பேஜஸ். இதை வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணலாம், இல்லைன்னா மேனுவலாகவும் பண்ணலாம். இப்போ என்ன அதுக்கு மேனுவலாக எப்படி பண்ணணும்னா, could you understand the point? நம்ம அங்கேருந்து இங்கே கொண்டு வரோம் இல்லையா அந்த டெக்ஸ்ட், இஃப் இட் இஸ் டூ பிக் and if it cannot be fit into a single page, we can make the text in multiple pages. That process can be done either manually or automatically. Manually எப்படி பண்ணணும்னா, இப்போ அந்த பொசிஷன் the loaded text icon at the corner of the area where you want to place. இப்போ இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணணும்னா இந்த கார்னரில் வச்சிடணும். வச்சுட்டு you want to place this, hold down the mouse button and drag to define the text block. நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த இடத்துக்கு அந்த text block create பண்ணிவிட்டு then release the mouse button. இப்போ இதுக்குள்ளே அந்த டெக்ஸ்ட்டு வந்துடும். அது இதுவும் பத்தலைனா, தட் இஸ் இஃப் த டெக்ஸ்ட் இஸ் மோர் தேன் திஸ் ஏரியா, அந்த பாட்டம் ஹேண்டிலில் என்ன வரும், விண்டோ ஷேடில் ரெட் ட்ரையாங்கிள் அப்பியர் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அகெயின் கிளிக் ஒன்ஸ் அதில் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் வருமா, அதை வந்து நம்ம வேறு இடத்துல வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். குட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம இப்போ அங்கேருந்து இங்கே கொண்டு வரோம் ஒரு டெக்ஸ்ட்டை, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைல் பிளேஸ் கொடுத்து செலக்ட் பண்ணி அப்போ லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் வருமா, நமக்கு இப்போ இந்த இடத்துல வேணும்னா இந்த கார்னரில் வச்சு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே டெக்ஸ்ட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டெக்ஸ்ட் பிளாக்கோட சைஸை டிஃபைன் பண்ணும். இந்த கார்னரில் வச்சுட்டு நான் அப்படியே இங்கே ட்ராக் பண்ணுறேன். இப்போ இதுதான் நான் க்ரியேட் பண்ணுற சைஸ். நவ் மவுஸ் ரிலீஸ் பண்ணால் இந்த டெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்துடும். பட் இஃப் த டெக்ஸ்ட் இஸ் மோர் தேன் திஸ் ஏரியா, இங்கே வந்து இது ரெட் கலர் ட்ரையாங்கிள் இருந்தால் என்ன அர்த்தம், இனியும் டெக்ஸ்ட் இருக்குன்னு அதனோட மீனிங். தென் நெக்ஸ்ட் வாட் வி ஹாவ் டு டூனோ, இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணால் அது லோடட் டெக்ஸ்ட் ஐக்கானா சேஞ்ச் ஆகும் இல்லையா, மறுபடியும் அந்த டெக்ஸ்ட் ஐக்கானை நம்ம வேறு ஒரு டெக்ஸ்ட் பிளாக்ஸில் வச்சு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி அதனோட சைஸை டிஃபைன் பண்ணிக்கிறோம், ட்ராக் பண்ணுறோம். மவுஸ் ரிலீஸ் பண்ணால் அதுக்குள்ளே அது வந்துடும். அதுவும் பத்தாட்டி அங்கேயும் ஒரு ரெட் கலர் ட்ரையாங்கிள் வரும். தென் மறுபடியும் அதில் அங்கே வச்சு கிளிக் பண்ணால் லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் வரும். அதை வந்து நம்ம எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணி ஜஸ்ட் வி ஆர் ட்ராகிங், அப்போ அந்த ஏரியாக்குள்ளே வரும். இதே மாதிரி நம்ம எவ்வளோ டெக்ஸ்ட் பிளாக் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். click once on this and the loaded text can appear. Now generate a new text block and click. Repeat the process until there is no more text to place. நமக்கு எல்லா டெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அதை இது பண்ணணும். Similarly, if you want to place this text in a page, position the loaded text icon at the top of the page and click. ஃபுல் பேஜுக்கும் கொண்டு வரணும்னா பேஜோட டாப்பில் வச்சு கிளிக் பண்ணணும். அப்போ அந்த ஃபுல் பேஜுக்கு வந்துடும். அதை விட அந்த பேஜ்லேயும் பத்தாட்டி கீழே என்ன இருக்கும், விண்டோ ஷேட ஹேண்டிலில் ரெட் கலர் ட்ரையாங்கிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டால் மறுபடியும் லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் வரும். மறுபடியும் இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு லேஅவுட் இன்சர்ட் பேஜ், அனதர் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணும், லேஅவுட் இன்சர்ட் பேஜில் போனால் நியூ பேஜ் க்ரியேட் ஆகும். யூ ஹாவ் டு அங்கே வச்சு அந்த லோடட் டெக்ஸ்ட் ஐக்கானை அங்கே வைக்கணும். டாப் ஆஃப் த நெக்ஸ்ட் பேஜ் அண்ட் கிளிக். அந்த பேஜ்லேயும் டெக்ஸ்ட்டு பத்தாட்டி கீழே வந்து உங்களுக்கு ரெட் கலர் ட்ரையாங்கிள் வரும் இல்லையா விண்டோ ஷேடில், அதை கிளிக் பண்ணால் அகெயின் லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் வரும். அதை வந்து மறுபடியும் லேஅவுட் இன்சர்ட் பேஜ் கொடுத்தா நியூ பேஜ் ஜெனரேட் ஆகும். அதில் நம்ம போடணும். இந்த மாதிரி பேஜஸே நம்ம கனெக்ட் போடலாம். டெக்ஸ்ட் பிளாக். ஸோ திஸ் இஸ்
layout, insert page. இதுவே ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்து போடுறோம் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆகணும், அரேஞ்ச் ஆகணும்னா லேஅவுட்டில் ஆட்டோ ஃப்ளோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கு. ஆட்டோ ஃப்ளோ ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணால் டெக்ஸ்ட் ஐக்கான் வந்து லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் இந்த மாதிரி ஸ்கியூக்லி ஆரோவாக சேஞ்ச் ஆகும். இதை வந்து நம்ம ஒரு டாப் ஆஃப் த பேஜில் வச்சு கிளிக் பண்ணுறோம், டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி எல்லா பேஜுக்கும் வந்துடும். ஸோ ஆட்டோ ஃப்ளோ கொடுத்தா யுவர் ஐக்கான் எப்படி சேஞ்ச் ஆகும், அந்த லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் வில் கண்டெயின் ஸ்கியூக்லி ஆரோ. இந்த ஆரோ பேர் ஸ்கியூக்லி ஆரோ. ஆட்டோ ஃப்ளோ எப்படி இன்சர்ட் நம்ம எனேபிள் பண்ணுவோம், லேஅவுட்டில் ஆட்டோ ஃப்ளோ ஆப்ஷன். நியூ பேஜ் இன்சர்ட் பண்ணோன்னா லேஅவுட் இன்சர்ட் பேஜஸ். ஸோ லேஅவுட்டில் ஆட்டோ ஃப்ளோ இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இம்போர்ட் ஃபைல் பிளேஸ் கொடுத்து இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் பண்ணால் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஐக்கான் சேஞ்ச் ஆகும். இதை நம்ம எங்கே வேணாலும் வச்சுட்டா ஒவ்வொரு பேஜோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேஜஸ்க்கும் வந்துடும். இது ஆட்டோமேட்டிக் ஃப்ளோ. நெக்ஸ்ட் டாபிக் பேஜ் மேக்கர் ஸ்டோரி. ஸ்டோரிங்கிறது என்னென்னா, it is similar to a newspaper article. The front page of the newspaper may contain several independent articles, some of which continue on other pages. நியூஸ்பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட் பேஜில் என்ன இருக்கும், நிறையா டாபிக் இருக்கும். சில அந்த பேஜ்லேயே முடியாது, கடைசி பக்கம் பார்க்க, இல்லைனா சி ஆன் பேஜ் நம்பர் 16, கண்டினியூட் ஆன் பேஜ் நம்பர் 16 இருக்கும். இட் வில் ஃப்ளோ டு டிஃப்ரெண்ட் பேஜஸ். அதே போல் தான் இந்த பேஜ் மேக்கரில் நம்ம என்ன பண்ணலான்னா, செவரல் ஸ்டோரிஸ் மே அப்பியர் ஆன் த சேம் பப்ளிகேஷன் பேஜ் அண்ட் கண்டினியூ எல்ஸ்வேர் இன் த பப்ளிகேஷன். ஒரே பேஜில் நிறைய டாபிக் கொண்டு வரலாம், அதனோட கண்டினியூஷன் வேறு பேஜுக்கு கொண்டு போகலாம். இதுதான் பேஜ் மேக்கர் ஸ்டோரி. இப்போ ஆல் த டெக்ஸ்ட் இன் த பேஜ் மேக்கர் ரிசைட்ஸ் இன்சைட் அ கண்டெய்னர் கால் டெக்ஸ்ட் பிளாக். இப்போ டெக்ஸ்ட் பிளாக்ங்கிறது என்ன சொல்கிறோம், ஒரு டெக்ஸ்ட் இருக்கிற அந்த பாக்ஸ் தான் டெக்ஸ்ட் பிளாக். ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கையும் நம்ம இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக்கையும் கனெக்ட் பண்ணலாம். That is, a text block can be connected to another text block so that text in one text block can flow into the another text block. இப்போ இது ஒரு டெக்ஸ்ட் பிளாக், இது ஒரு டெக்ஸ்ட் பிளாக், இங்கே இருக்கிற டெக்ஸ்டோட கண்டினியூஷன் இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக்குக்கு கொண்டு போகலாம். இதை தான் த்ரெட்டிங் த டெக்ஸ்ட் பிளாக் அப்படிங்கிறது. இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் த்ரெட்டிங் த டெக்ஸ்ட்? பிஃபோர் தட், the text block that are connected are called threaded. The process of connecting the text among text blocks is called threading the text. டெக்ஸ்ட் பிளாக்ல இருக்க டெக்ஸ்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணுறோம்லே, அதுதான் த்ரெட்டிங் த டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் தட் ஃப்ளோஸ் த்ரூ ஒன் ஆர் மோர் த்ரெட்டட் பிளாக்ஸ் இஸ் கால்ட் ஸ்டோரி. ஒரு டாபிக் வந்து டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் பிளாக்ல இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஸ்டோரி. ஒன்ஸ் யூ ஹாவ் லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான், யூ கேன் யூஸ் ஒன் ஆஃப் த 3 டெக்ஸ்ட் ஃப்ளோ ஆப்ஷன் டு பிளேஸ் த டெக்ஸ்ட் இன் டெக்ஸ்ட் பிளாக். இப்போ வந்து கீழே அந்த பாட்டம் ட்ரையாங்கிள் கிளிக் பண்ணால் என்ன வரும், லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் வரும். அதை யூஸ் பண்ணி நம்ம 3 ஆப்ஷன்ஸ் text flow options யூஸ் பண்ணலாம். cancel a loaded text icon, click the pointer tool. அந்த loaded text icon வேண்டானா again pointer tool click பண்ணும். A threaded text block can be identified by a plus sign on its top or bottom handle. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து unthreaded text கனெக்ட் ஆகலை, இது பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகிடுக்கு. அப்போ இங்கே பாட்டம் ஹேண்டிலில் ப்ளஸ் இருக்குது, இதனோட கண்டினியூஷன் இந்த டெக்ஸ்ட் பிளாக்ல வருது. அப்போ இதனோட அப்பர் ஹேண்டில் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருந்தால் அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, தீஸ் டெக்ஸ்ட் பிளாக்ஸ் ஆர் த்ரெட்டட், அதாவது கனெக்ட் ஆகிருக்கு. அன்த்ரெட்டட்னா நாட் கனெக்டட் டெக்ஸ்ட் பிளாக், ஸ்டாண்ட் அலோன் டெக்ஸ்ட் பிளாக். டு அன்த்ரெட், இப்போ வந்து ஏதாவது ஒன்று வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எடிட் கட் இந்த மெனு பார். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையுமே டிஸ்கனெக்ட் பண்ணணும்னா இந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கிறோம், பாயிண்டர் டூல் வச்சுட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் கட் கொடுத்துட்டு அகெயின் கிளிக் எடிட் பேஸ்ட். அப்போ அந்த பிளாக் டிஸப்பியர் ஆகிடும். நவ் கிளிக் எடிட் பேஸ்ட் இந்த மெனு பார். இப்போ the block will reappear in the same position, but it is an unthreaded block. If the block is in the middle of the story, say second of the 3, the first block is now threaded directly to the third. இப்போ நீங்கள் செகண்ட் பிளாக்கை டெலீட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் பிளாக் என்ன ஆகிடும், டைரெக்டாக தேர்ட் பிளாக் கூட கனெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக அது பண்ணணும். எப்படி நம்ம இது அன்த்ரெட் பண்ணுவோம், இப்போ இந்த இது 3 இது இருக்கு இல்லையா, கனெக்டட் ஆகிருக்கு. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு பாயிண்டர் டூல் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் கட் கொடுத்தா இந்த பிளாக் ரிமூவ் ஆகிடும்.
Now I am clicking edit paste. அப்போ தனியாக ஒரு block create ஆகும், unthreaded text block. Another method என்ன பண்ணுன்னா edit cut, edit paste. இதுதான் இதனோடது. Select the block with pointer tool, choose the text tool and select all. The text tool use பண்ணி text மட்டும் select பண்ணுறோம். Then click on edit cut. இப்போ text என்ன ஆகிடும், block appeared ஆகிடும். Now click the insertion point within the existing text block, then click edit paste. The text will be added in the block. Text மட்டும் remove பண்ணி மறுபடி paste பண்ணுறோம். That is another method. Next topic, how will you place a text in the frame? Text na border இருக்கும் உங்களுக்கு. You can use frames to hold text in place of using text block. For click on any frame tool, நிறைய frame tool பார்த்தோம் இல்லையா, rectangular frame tool, ellipse frame tool, எதா polygon frame tool, ஏதாவது ஒரு frame tool click பண்ணிவிட்டு நான் click பண்ணி நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட பேஜில் இப்போ எலிப்ஸ்னு கொடுத்தா இந்த மாதிரி இது பண்ணால் என்ன ஆகும், ட்ராக் பண்ணால் அதே மாதிரியே க்ரியேட் ஆகும், ஒரு ஃப்ரேம் க்ரியேட் ஆகும். ட்ரா எ ஃப்ரேம், ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல், எலிப்ஸ் ஆர் பாலிகன். மேக் ஷுர் த ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் செலக்டட். அந்த டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து மூவ் பண்ணோம். தென் கிளிக் த ஃபைல் பிளேஸ். த பிளேஸ் டைலாக் பாக்ஸ் வில் அப்பியர். locate the document. நமக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட் லொக்கேட் பண்ணிவிட்டு click open. Click inside the frame to be placed. The text will be placed in the frame. So this is how will you place the text in frame. That is the topic. எப்படி பண்ணணும், நம்ம டூல் பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த டூல் பாக்ஸில் பாருங்கள், இது வந்து ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல், இது எலிப்ஸ் ஃப்ரேம் டூல், பாலிகன் ஃப்ரேம் டூல். இதில் மூணில் ஏதாவது ஒரு ஃப்ரேம் டூல் கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஃபைல் பிளேஸ் கொடுத்து வேணுங்கிற டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்குவோம். தென் இந்த ஃப்ரேம் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் யூ ஹாவ் டு மூவ் அரவுண்ட் த டெக்ஸ்ட் ஏரியா. அப்போ அந்த ஃப்ரேம் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த வேணுங்கிற டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே கிளிக் பண்ணால் அந்த டெக்ஸ்ட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே வந்துடும். தட்ஸ் ஆல். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன ப்ளேஸ் பண்ணுமோ அந்த டெக்ஸ்ட்டை ஃபைல் ப்ளேஸ் கொடுத்து அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். தென் ஃப்ரேம்குள்ளே கிளிக் பண்ணால் அதில் இருக்க டெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்துடும், இந்த ஷேப்குள்ளே வந்துடும். வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட்? இன் பேஜ் மேக்கர் நம்ம க்ரியேட் பண்ணுற டெக்ஸ்ட் இல்லைன்னா பிக்சர், கிராஃபிக்ஸ் தட் யூ ட்ரா ஆர் இம்போர்ட் ஆர் கால்ட் வாட்? ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் கேன் பி ஆன் அ பேஜில் இருக்கலாம், இல்லைனா இந்த எம்டி ஏரியா பேஸ்ட் போர்டில் இருக்கலாம். டெக்ஸ்ட் கேன் பி கண்டெய்ன்ட் எய்தர் இன் டெக்ஸ்ட் பிளாக் ஆர் டெக்ஸ்ட் ஃப்ரேம். ஆப்ஜெக்ட் வந்து பேஜ்லேயும் இருக்கலாம், பேஸ்ட் போர்ட்லேயும் இருக்கலாம். டெக்ஸ்ட் கேன் பி இன் டெக்ஸ்ட் பிளாக் ஆர் டெக்ஸ்ட் ஃப்ரேம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் லிங்கிங் ஃப்ரேம். இப்போ வந்து நம்ம ஃப்ரேம் நிறைய ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அப்போயே டெக்ஸ்ட் பிளாக் எல்லாம் லிங்க் பண்ணோம் இல்லையா, அதே போல் ஒரு ஃப்ரேம்குள்ளேயே எல்லா டெக்ஸ்ட்டும் இருக்காது, கண்டெயின் பண்ண முடியாது. A single frame may not be large enough to hold the entire story when you are using a large amount of text. In that case, we can link the frames together so that the entire story is visible. Link பண்ணணும்னா இது ஒரு 5 mark question. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்தோம். Draw a second frame with the frame tool. Click the first frame to select it. Click on the red triangle. Then click on the second frame. PageMaker flows into the second frame. That's all. இங்கே பாருங்கள், இது ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிட்டோம், இதில் டெக்ஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். பட் அது இனஃபாக இல்லைன்னா ரெட் ட்ரையாங்கிள் வரும். இப்போ என்ன பண்ணணும், இன்னொரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணால் என்ன ஆகும், லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான் வரும். அதை தூக்கி இங்கே கிளிக் பண்ணால் இதனோட கண்டினியூஷன் இங்கே வந்துடும். These are all 5 mark question each topic. Then converting the text in a text block to a frame. இப்போ நீங்கள் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணாமல் நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் பிளாக்ல இருக்குது, அதை எப்படி நம்ம ஃப்ரேம்குள்ளே கொண்டு வர்றது? தட் இஸ் த டாபிக், கன்வெர்ட்டிங் த டெக்ஸ்ட் இன் அ டெக்ஸ்ட் பிளாக் டு எ ஃப்ரேம். After created the text in the text block, if you want to convert it to a frame, you can do in the steps. It's 5 steps இருக்கு.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ஒரு ஃப்ரேம் வந்து நமக்கு வேணுங்கிற ஃப்ரேம், இந்த பேஜ் மேக்கரில் டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் டூல்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நமக்கு வேணுங்கிற ஃப்ரேம் ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற டெக்ஸ்ட் பிளாக்கு நம்ம ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு click the frame while pressing, it's an important, the third point is very very important, shift key. Click the frame while pressing the shift key. First அந்த text block யூ select பண்ணிட்டு frame யூ select பண்ணிக்கிறோம், shift key press பண்ணிட்டு. அதுக்கப்புறம் these are the many important point. Which menu option you have to click? Element, frame, attach content. Now the text appears in the frame. Do you understand the students? இப்போ ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கில் ஒரு டெக்ஸ்ட்டு இருக்குது. இப்போ இந்த ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கில் இந்த டெக்ஸ்ட்டு இருக்குது. இந்த ஃப்ரேமுக்கு நான் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ட்ரா பண்ணிக்கிறோம். டெக்ஸ்ட் பிளாக்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இந்த ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். Now you have to click this menu option, element, frame, attach content menu option கொடுத்துதா இந்த டெக்ஸ்ட் பிளாக்கில் இருக்க content it will appear inside this. இதே போல் செப்பரேட் பண்ணும், மறுபடியும் எனக்கு வேண்டாம், separate the text from the frame. Once the text has been attached to a frame or flowed inside it, you can separate the text and frame. மறுபடியும் ரெண்டையுமே ஸ்ப்ளிட் பண்ணணும்னா click the frame with pointer tool யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு element, frame, delete content கொடுத்துடணும். அப்போ டெக்ஸ்ட் வந்து அதுக்குள்ளே இருந்து போய்டும். ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு click the frame using, இப்போ இந்த ஃப்ரேமில் இருக்கிற கண்டென்ட் ரிமூவ் பண்ணோன்னா click the frame using pointer tool வச்சு click பண்ணால் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன மெனு ஆப்ஷன், எலிமெண்ட், ஃப்ரேம், delete content. அட்டாச் பண்ணுறதுக்கு எலிமெண்ட், ஃப்ரேம், அட்டாச் கண்டென்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக், சேவிங், க்ளோசிங், ஓப்பனிங் டாக்குமெண்ட்ஸ். So once you have finished all your work, if you want to review back, what you should do, you have to save. Like all other application, click file, save or control S, இல்லைனா save icon, the save icon click பண்ணா save publication dialog box வரும். இதுதான் save publication dialog box. இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும், இந்த file name box இருக்கு இல்லையா, அதில் you have to give a name to the file and click save button. ஃபைல் நேம் வந்து என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது டைட்டில் பாரில் வந்துடும். அகெயின் சேவ் பண்ணுறப்போ மறுபடியும் நேம் கொடுக்கணுமா ஸ்டூடெண்ட்ஸ்? நோ, கொடுக்க வேண்டாம். ஒன்ஸ் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நேம் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம்லாம் ஃபைல் சேவ் இல்லைனா சேவ் பட்டன் கொடுத்தா போதும். கிளிக் கண்ட்ரோல் எஸ், பட் இட் ஓன்ட் டிஸ்பிளே தட் பப்ளிகேஷன் டைலாக் பாக்ஸ். வேறு நேமில் சேவ் பண்ணோன்னா ஃபைல் சேவ் ஆஸ் கொடுத்தா அது வரும். பாருங்கள், சேவிங் எ டாக்குமெண்ட் வித் எ நியூ நேம் இல்லைனா டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லனா ஃபைல் சேவுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், சேவ் ஆஸ் கமாண்ட் கொடுக்கணும். இப்போ மறுபடியும் சேவ் பப்ளிகேஷன் டைலாக் பாக்ஸ் வரும். இதுக்கு ஷார்ட்கட் கீ என்னென்னா, சேவ் ஆஸ் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ நியூ ஃபைல் க்ரியேட் ஆகும். இதே கண்டென்ட்டு இன்னொரு ஃபைல்லையும் இருக்கும். சேவ் ஆஸ்க்கு ஆப்ஷன் வந்து சேவ்க்கு கண்ட்ரோல் எஸ்னா சேவ் ஆஸ்க்கு ஷிஃப்ட் கண்ட்ரோல் எஸ். நவ் நம்ம இங்கே வேணுங்கிற லொக்கேஷன் இந்த அப் ஏரோ கொடுத்து அப் ஒன் லெவல் ஐக்கான், இது பேர் இந்த அப் ஒன் லெவல் ஐக்கான் கிளிக் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஃபோல்டர் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கிவ் அ ஃபைல் நேம் அண்ட் கிளிக் சேவ். Similarly, if you want to close the document after save பண்ணியாச்சு, if you don't want to work in that document, you can close பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ ஃபைல் கண்ட்ரோல் W இல்லைனா மெனு ஆப்ஷன் ஃபைல் க்ளோஸ். Again, if you want to open, what are the menu option? File open or click this open icon. Shortcut key control O. எல்லாமே mostly shortcut key வந்து first option, அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டராக வரும். ஓப்பன் பப்ளிகேஷன் டைலாக் பாக்ஸ் ஒரு ஃபைல் ஓப்பன் கொடுத்தா நமக்கு வேணுங்கிற ஃபைல் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கணும். ஃபைல் நேம் லிஸ்ட் பாக்ஸில் the file name is given in the file name list box. இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக இங்கே ஃபைல் நேம் டைப் பண்ணலாம், or you can select browse and select, then click open button. Next topic, moving around the document. Moving around the document அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டில் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு நம்ம எப்படி மூவ் பண்ணலாம், that we will see in next class, next session. Thank you students.